and profile context for 22nd January. நம்ம சேனலில் ரெகுலராக கான்டெக்ஸ்ட் பேஸ்டாக ட்ரேட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எதுக்குன்னா ஒரு ட்ரேடரும் அவசரப்பட்டு ட்ரேடிங்கை பண்ணக்கூடாது. அவங்க ப்ராப்பராக அந்த ட்ரேடிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் செட்டப்பை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும். அந்த ஹேபிட் வரும்போது அவங்க இமோஷ்னல் கண்ட்ரோலாக சைக்காலஜி லெவலில் கரெக்டான ட்ரேடை எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு வரோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம செஷனில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம், அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இனியோட கான்டெக்ஸ்ட்டை நம்ம பார்ப்போம். ஸோ ஆஸ் பர் ப்ரீவியஸ் செஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இந்த சிங்கிள் பிரிண்ட் பாயிண்ட் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருந்தோம். இந்த சிங்கிள் பிரிண்ட்டு கீழே மார்க்கெட் வரக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த அபோவில் இதுக்கு அபோவில் ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ் வேணும் அப்படி பேசணும். ஓகேங்களா? ஸோ என்ன நடந்திருக்கு இன்னைக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது கான்டெக்ஸ்ட் வைஸாக எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் இருக்குது. இந்த பேலன்ஸு அதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் பிரிண்ட் ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி தான் நேற்று ப்ரொஃபைல் இருந்துச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாக்டாக நேற்றோட க்ளோசிங் பக்கத்துலேயே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஆனால் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, மார்க்கெட் சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ணியிருக்கக்கூடாது. அது ஏன் கிளியர் பண்ணுங்கிறது கான்செப்ட் இருக்குது. ஸோ தட்ஸ் கால்ட் மார்க்கெட் டெவலப்மெண்ட். ஓகே, பீட்டர் ஸ்டெட்ல்மேன் வந்து 4 steps ஆஃப் மார்க்கெட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து அழகாக அவருடைய புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாரு. அவரோட புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வித் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து 4 ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போது மார்க்கெட் டெவலப்பிங் ஸ்டேஜ் இருக்குது. அப்போ டெவலப்பிங் ஸ்டேஜ் வந்து சம்டைம்ஸ் 1 2 3 ஒரு 4 days டெவலப் ஆகி மார்க்கெட் வந்து அகெயின் டைரக்ஷன் போயிடும். சம்டைம்ஸ் மல்டிபிள் டேஸ் மார்க்கெட் வந்து அந்த 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 பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளவே, எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளவே என்ன ஆனா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக இருக்கும். ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக இருந்து அங்கேருந்து மார்க்கெட் அட்டெம்ப்ட் எடுக்கும். அட்டெம்ப்ட் எடுத்து அந்த அட்டெம்ப்டில் என்ன பண்ணணும், இனிஷியேட்டிவ் பையரோ இல்லை இனிஷியேட்டிவ் செல்லரோ வந்து கண்டினியூ பண்ணும்போது மார்க்கெட் என்ன ஒரு டைரக்ஷனுக்கு போகும் அப்படின்றது கான்செப்ட். ஓகேங்களா? அப்போது இது ஆல்ரெடி வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்காகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆன பிறகு என்ன நடந்திருக்கணும், நமக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்லேருந்து மார்க்கெட் அப்படியே டேர்ன் ஆகி உங்களுக்கு அப்சைடில் போயிருக்கணும். அது நடக்கலை. ஓகேங்களா? அப்போது பிலோவில் வந்தாச்சு. வந்துட்டு மார்க்கெட்டு இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் பிபிஓசி பேலன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல் வந்து இப்படி அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் டே என்ன நடக்கும் அப்படின்றது கான்டெக்ஸ்ட் வைஸாக பார்ப்போம். அப்போ அவங்க ரேஞ்ச் ஒர்க்கில் தான் இருக்காங்க. இன்னும் இனிஷியேட்டிவ்க்கான விஷயங்கள் இல்லை. அதுக்காக தான் நம்ம கான்டெக்ஸ்டாக நம்ம கிளியராக இருக்கும்போது ஒரு ஹெவி குவான்டிட்டி போகாமல் ஒரு லிமிட்டட் குவான்டிட்டியில் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு ரேஞ்ச் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியோ அதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்ற அதெல்லாம் நமக்கு ரெக்வயர்டுன்னு சொல்லி அந்த ட்ரேடருக்கு புரியும் போது அவர் அதுக்கான ப்ராப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன், லேர்னிங், ஒரு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர் அந்த ட்ரேடிங் போகும்போது அவருக்கு என்ன ஆகுது, லாஸ் இல்லாமல் மார்க்கெட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரால் க்ரோ ஆக முடியுது. நிஃப்டி இப்போ நிஃப்டியோட லெவல் பார்க்கும்போது நேற்றும் சேம் நிஃப்டி பேங்க் நேற்று கொஞ்சம் சிமிலராக தான் இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிமிலராக இருந்துச்சுன்னு சொன்னேன். ஓகே, இன்றைக்கி சிமிலர்லி ப்ரொஃபைல் என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்க. ஆனால் நிஃப்டியில் ஃபியூச்சர் சார்ட்டில் என்ன பண்ணாங்க, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் என்ன பண்ணி இந்த ஹைக்கு மேலே போக முடியல. இந்த ஹைக்கு மேலே போக முடியல. ஓகே, நம்ம இது நோட் பண்ணியிருந்தோம். இந்த ஹைக்கு மேலே எனக்கு வந்து என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு போகல. மேபி இந்த எக்ஸ்பைரி வந்து இதுக்குள்ளே முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்களோ என்னவோ. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நேராக வந்துட்டு லோ வைக்கும் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு திரும்பவும் மேலே போச்சு. திரும்ப வந்தது, வேலட்டைல் ஆச்சு. ஃபைனலாக மார்க்கெட் இதை கட் பண்ணிச்சு. இதுக்கு கீழே ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் வேணும்னு கேட்கும். அப்போ ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் வேணும்போது சிங்கிள் பிரிண்ட் வரணும் அப்படின்னு. ஆனால் அந்த சிங்கிள் பிரிண்ட் எப்போ வரணும்னா மார்க்கெட் பிகின் ஆன முதல்ல என்ன பண்ணிருக்கணும், ஒரு டெய்லாக வந்து டெவலப் ஆயிருக்கணும். இல்லை ஒரு ஆக்ஷன் நடந்து மிடில் வந்து மார்க்கெட் பிரேக் ஆகி வந்திருக்கும். அப்போ மார்க்கெட் இங்கே மேலே போயிட்டு இங்கே கீழே வந்ததில்ல. அந்த நேரத்தில் என்ன பண்ணிருக்கணும், பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்ட். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 1 ஹவர்ல வந்திருக்கிறதுனால அவங்க இந்த பாயிண்ட்டுக்கு எதுக்காக கடைசி நேரத்தில் வந்தாங்க இவ்வளவு வேலட்டைலுக்கு அப்புறம். அப்போ அவங்க என்ன பிளான் இருக்காங்க, மார்க்கெட் இங்கேருந்து டேர்ன் ஆக போதா அப்படி ஒன்று. மார்க்கெட் வந்து இது டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்போ உங்களுக்கு இங்கே டெவலப் ஆயிருக்கு.
அப்போ இங்கே இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் மார்க்கெட் டெவலப் ஆகுது. அப்போ டெவலப் ஆகும்போது என்ன ஆகும்? இங்கே அப் சைடு வந்ததுன்னா டவுன் வரும், டவுன் சைடு அப் சைடு இப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்போ டவுன் சைடு வந்திருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த டெவலப்மெண்ட்டை எப்படி ஆயிடுச்சு? இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜஸ்ல வந்துச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் அந்த இன்டர்னல் டைம் ஸ்லாட் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் பேலன்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கான டெவலப்மெண்ட் பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? கம்ப்ளீட் ஆக போகுது. அப்போ கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு டெஸ்ட் ஆஃப் சப்ளை பார்த்துட்டு மார்க்கெட் டேர்ன் ஆக போகிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் இங்கே இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துச்சு. நிஃப்டியில் கொஞ்சம் ஓவர் ரியாக்டிவாக தான் இன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ மோஸ்ட்லி இந்த வீக்லி ட்ரேட்லாம் பிளான் பண்ணுறவங்க பெரும்பான்மையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டியூஸ்டேல வந்து பிளான் பண்ணி தேர்ஸ்டேல வந்து எக்ஸிட் ஆவாங்க. அவங்களுக்கு இனி எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாகவே அவங்களுக்கு இது பண்ணியிருக்கோம். பட் எனிவே கான்டெக்ட் வைஸாக இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அப்போ ரேஞ்சுக்கு வெளியே மார்க்கெட் வரும்போது எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அந்த ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ கான்டெக்ட் பிரகாரம் நமக்கு கிளியராக ஃபாலோ பண்ண முடியுது மார்க்கெட்டுக்கு. வாட் நெக்ஸ்ட்? மார்க்கெட் வந்து ஒரு பீரியட்ல வந்து ஒரு ஒரு ஸ்பைக் பண்ணுச்சுன்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கான்டெக்ட் வைஸாக ட்ரேடிங்கில் இருக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை நோக்கி போக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அங்கே நமக்கு கிடைச்சிது. ஸோ அப்போ அங்கே கான்டெக்ட் வைஸாக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கும் போது நீங்கள் இதுக்கான புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படித்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்களை. ஓகேங்களா? மார்க்கெட்ஸ் இன் ப்ரொஃபைல், மைண்ட் ஓவர் மார்க்கெட்ஸ், ட்ரேடிங் வித் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு சில புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங் டெய்லி பேசிஸ். இப்போது அகெயின் ஒரு குயிக்காக ஒரு ரஷ்அப் பண்ணிப்போம். இது ஒரு ஹேபிட். இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஹேபிட். இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கு? இந்த டிமாண்ட் பாயிண்ட்டுக்கு பிலோவில் மார்க்கெட்டு போனவங்க கண்டினியூ பண்ண முடியல, இங்கே பேலன்ஸ் பண்ணுறாங்கன்றது எங்கே தெரியுது? பேங்க் நிஃப்டி தான். சிமிலர்லி நிஃப்டிலையும் இதே தான் நமக்கு தெரியுது. இல்லைங்களா? இது வந்து மந்த்லி ப்ரொஃபைல். வீக்லி ப்ரொஃபைலாக பார்க்கும்போது இந்த வாரம் மார்க்கெட் என்னவா நடந்திருக்கு? பேங்க் நிஃப்டியில் எக்ஸாக்டாக போன வாரத்தோடைய பேலன்ஸுக்கு அபவ்ல என்ன பண்ணுறாங்க? சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நல்ல லோக்கு வந்த மார்க்கெட் பேலன்ஸ் ஆகி அந்த பேலன்ஸுக்கு மேலே மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க? சஸ்டெயின் பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த வேல்யூ அந்த ப்ரீவியஸாக அந்த ரெண்டு ப்ரொஃபைலும் இன்சைட் ப்ரொஃபைலாக இருக்கும்போது இந்த இடத்துல வந்து 50,000க்கும் இந்த 48,500க்கும் நடுவில் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதான் இங்கே டெய்லியில் நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ப்ரொஃபைல் ஏன் நடக்குது அப்படின்னு இட்ஸ் எ டெவலப்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் ஏரியா. ஸோ ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த ஹை இந்த லோக்குள்ள பிஸ்னஸ் பண்ணுது, அப்புறம் வேற இடத்துக்கு வருது. இந்த ஹை இந்த லோக்குள்ள இங்கே பிஸ்னஸ் பண்ணுது. இந்த பிஸ்னஸ் என்ன ஆகல? இன்னும் ப்ராப்பராக பத்தலை. அப்போ திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த இடத்துல ஒரு ஹை லோ பிஸ்னஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல பிஸ்னஸ் ஒன்று பெண்டிங் இருக்கு. இந்த இடம் ஒன்று பெண்டிங் இருக்கு, கொஞ்சம் இந்த இடத்துல பெண்டிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல பண்ணிட்டு மேலே இந்த சஸ்டெயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஒன் ஸ்டெப் பிஹைண்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இதுதான் நீங்கள் வந்து கப் பேட்டர்ன் சொல்வீங்க. கரெக்டுங்களா? இது வந்து கப் பேட்டர்ன் சொல்வீங்க, இல்லை கப் அது இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ப்ராசஸில் இருந்தால் நமக்கு வந்து கிளியர். பிகாஸ் ஆல் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபாலோயிங் தி ஆக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆக்ஷன் ப்ராசஸை நீங்கள் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும்? மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்போ போன வாரத்தோட ப்ரொஃபைலுக்கு இந்த வாரம் இன்சைட் ப்ரொஃபைலாக இருந்தாலும் ஆனால் அபோவ் பேலன்ஸில் அவங்க சஸ்டெயின் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேலன்ஸ் கிட்ட வரும்போது என்ன பண்ணுங்க? அவங்க ஸ்பைக் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. இதை ஒரு கண்டினியூட்டியை நம்ம அப்கமிங் டேஸில் பார்ப்போம். ஓகே. நிஃப்டி இப்போ நிஃப்டி போன வாரம் இருந்த ப்ரொஃபைலில் அப்படியே ஓவர்லேப் ப்ரொஃபைலில் தான் இந்த வாரம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அபவ்லையும் அவங்க என்ன பண்ணுறாங்க? ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, பிலோலையும் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போ ஸ்டில் மார்க்கெட் டெவலப்பிங்கில் தான் இருக்குது. தெரியுதுங்களா? அப்போ இந்த பீரியட் எல்லாம் உங்களுக்கு எனக்கு இந்த ஹை இந்த ஹை லோ அப்படியே மார்க்கெட் போயிட்டே இருக்குது. இதுலேருந்து ப்ராப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைரக்ஷன் மார்க்கெட் கிடைக்காது. ஓகே. இதை தான் நம்ம வந்து பெல் கவர் டிபிஓ கவுண்ட் வச்சு நம்ம வந்து ரெகுலராக பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய கான்செப்ட் இருக்குங்க. இது வந்து கரெக்டான இடத்துல வந்து அந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? சேர்க்கணும். சேர்த்து அந்த பெல் கவை கொண்டு வரணும். அப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸை பார்த்து பண்ணால் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ், ஒரு ஒரு கைடன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. கைடன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு அந்த டிபிஓ கவுண்ட் வச்சுட்டு வந்து நான் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
ஏன்னா ரொம்பவும் குழப்பம். ஓரளவுக்கு அப்டேட்னா அப்டேட்டா குடுக்கணும். நான் பாதி உங்களுக்கு குழப்பி விட்டா வச்சுக்கங்களேன், நீங்க தப்பு தப்பா ட்ரேட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால எது ரெக்வயர்டோ அத நாங்க இங்க அப்டேட் பண்றோம். அப்போ இந்த இடத்துல நேத்தெல்லாம் என்ன இருந்தது? ஆல்மோஸ்ட் வந்து 20 பிளஸ்ஸா இருந்துச்சு. ஓகேங்களா? 20 பிளஸ் அப்படின்னும்போது என்ன கவுண்ட் அது? அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டெவலப்மெண்ட். ஒரு ரெக்வயர்ட் பேலன்ஸ். மார்க்கெட் ஒரு ரெக்வயர்ட் ஒரு பேலன்ஸ அங்க ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்ப ரெக்வயர்ட் பேலன்ஸ மார்க்கெட் அங்க ஃபாலோ பண்ணுது அப்படின்னும்போது, இங்கேருந்து என்ன பண்ணலாம் மார்க்கெட்டு? ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இந்த லோல இருந்து ஹைக்கு போகும். இந்த வேல்யூ ஏரியா டெவலப் ஆகணும்ல. இப்போ ப்ரொஃபைல் என்ன ஆகணும்? இப்படி உங்களுக்கு டெவலப் ஆகணும்ல ப்ரொஃபைலு. அப்போ அதுக்கு என்ன லோல இருந்து ஹை போகும். இப்போ ஹைல இருந்து லோல வரும். ஏன்? யார் இங்கேருந்து கூட்டிட்டு போணும்? இனிஷியேட்டிவ் பையர் வரணும். லாங் டைம் ட்ரேடர் வரணும். ஏன் வரல அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிளியருங்களா? அதுதான் இங்க நடக்குது. இப்போ இங்கேருந்து ஃபர்தரா மார்க்கெட் போகணும்னா போலாம். ஆனா என்ன ரெஃபரன்ஸ் நமக்கு வேணும் இந்த இடத்துல? ப்ராப்பர் ஸ்மார்ட் மணி ரெஃபரன்ஸ் வேணும். இப்படி செல்லிங்ல பண்ணக்கூடிய இனிஷியேட்டிவை நெக்ஸ்ட் டே அக்செப்ட் பண்ணி கொண்டு போகணும். இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நிஃப்டி நிஃப்டியும் இந்த லோல வரும்போது ஹைக்கு போகுது, ஹைல இருக்கும்போது லோல வருது. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க? இந்த லோவையும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த லோவையும் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு உள்ள வந்திருக்காங்க. கிளியருங்களா? அப்போ திரும்பவும் மார்க்கெட் இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பண்ணுங்க, நீங்க டெய்லி கான்டெக்ஸ்ட நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. அப்போ இங்கேருந்து கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவர் மார்க்கெட் இஸ் தி டூ வே ஆக்ஷன் ப்ராசஸ். அப்போ அப் சைடு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டவுன் சைடு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அட் பிரசன்ட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இப்போதைக்கு மார்க்கெட் டவுன் சைட்லாம் போகாது. ஓகேங்களா? அவங்கள பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஃபேர் பிரைஸ் வேணுமோ ஃபேர் பிரைஸ் வரணும். இங்க மார்க்கெட்டோட டெவலப்மெண்ட்டா என்ன இருக்கு இந்த இடத்துலயே? 42 ஓகேங்களா? பிளஸ் இங்க ஒரு 2 டிபிஓ பிளஸ் இங்க ஒரு 8 டிபிஓ. அப்போ எவ்வளோ ஆச்சு? டோட்டலா வந்து 52 டிபி வந்திருக்கு. இங்க 23 பிளஸ் ஒரு 2 அப்போ இங்க 25. அப்போ ஸ்டில் வந்து மார்க்கெட் என்ன இங்க நிஃப்டில கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க என்னாச்சு உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஓவர் டெவலப்மெண்ட். ஆல்மோஸ்ட் அது ரெக்வயர்டான ஒரு டெவலப்மெண்ட்ட அது வந்துருச்சு இன்டர்னல் கிளாக் பிரகாரம். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணா, எந்த பக்கம் ஒரிஜினலா மார்க்கெட் வந்து இந்த பக்கம் தான் மார்க்கெட் ஒரிஜினலா வந்துச்சு அப்படின்னா, இதே பக்கம் தான் ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இதே பக்கம் இப்படி ட்ரை பண்ணும்போது, இந்த இடத்துல ஃபர்தரா இனிஷியேட்டிவ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் ஆட்டம். இதுதான் நம்ம வேற ஒரு மெத்தட்ல எப்படி படிப்போம் அப்படின்னா, டெஸ்ட் ஆஃப் சப்ளைன்னு போடும். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? டெஸ்ட் ஆஃப் சப்ளைன்னு இருக்கும். அதே மாதிரி இங்க அப் சைட்ல போயிட்டு வரும். அது வந்து நம்ம டெஸ்ட் ஆஃப் டிமாண்ட்னு சொல்லுவோம். அத பேஸ் பண்ணி இங்க சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல சைன் ஆஃப் வீக்னஸ் அப்படின்னு அந்த கான்செப்ட்லாம் வரும். அதெல்லாம் அவ்வளோ ரெக்வயர்டான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மார்க்கெட் மேல பேஷனேட்டா இருக்கிறவங்க அது மாதிரி கான்செப்ட்லாம் படிக்கலாம். இப்போ நமக்கு ரெக்வயர்ட் என்னன்னா, இந்த பேலன்ஸுக்கு பிலோல மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு லேட் ஸ்பைக் வச்சிருக்கு. இந்த லேட் ஸ்பைக் நாளைக்கு அக்செப்ட் ஆகுமா, ரிஜெக்ட் ஆகும். அவ்வளோதான் நமக்கு தேவை. அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்ட ஃபாலோ பண்ணி கீழ போங்க. ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட் எங்க வரும்? இந்த ஹைக்கு வரும். சிம்பிள். சரிங்களா? ஓகே. இது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ கான்டெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ கான்டெக்ஸ்ட்டா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பண்றது அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு மெம்பர் ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவர் ரொம்ப ஈகரா இருந்தாரு. ஆல்ரெடி இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு சில ட்ரெய்னர்ஸ் கிட்டலாம் அவர் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு ஃபர்தரா எனக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும், மென்டாரிங் வேணும்னு கேட்டிருந்தாரு. நாங்க ஓகேங்க வாங்க நாங்க பண்ணலாம் அப்படின்னோம். அப்போ அவர் கேட்டார், நிறைய விஷயங்கள் நீங்க யூடியூப்லயே குடுத்துருக்கீங்களே, இதுக்கப்புறம் என்னங்க சொல்லிக் குடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் சி இப்போ இப்போ வந்து நம்ம வந்து போர்ஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் புக்ல தான் எல்லா போர்ஷனும் இருக்கு. அப்ப எதுக்கு ஒரு வாத்தியார் தேவைப்படுறாரு? எதுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் தேவைப்படுது? புரியுதுங்களா? அப்போ திங்ஸ் ஆர் தேர். பட் ஒரு சிலருக்கு ஒரு பர்சனலைஸ்டு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. அந்த விஷயத்த அவங்க கடந்து வரதுக்கு. ஓகேங்களா? அதுதான். இப்போ இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள வச்சு நீங்க பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். இங்க இங்க யூடியூப்ல நான் குடுக்கக்கூடிய கன்டென்ட்ட வச்சுட்டு, நீங்க ஃபர்தரா புக்ஸ் எல்லாம் படிச்சு கொண்டு பிராக்டிஸ் பண்ணி நீங்க போலாம்னா போகலாம். இல்லங்க எனக்கு அதெல்லாம் டைம் இல்ல. கொஞ்சம் கைடன்ஸ் வேணும் தேவைப்படுது. நான் வந்து உங்களுக்கு ஒரு டியூஷன் மாரி உங்ககிட்ட வந்து இத பிராக்டிஸ் பண்றேன். மார்க்கெட் ப்ரொஃபைல பிராக்டிஸ் பண்றேன். அப்படின்னா ஓகே ஃபைன் பண்ணுங்க. இது பேஸ்ட் ஆன் அவங்களுடைய அவங்களுடைய ரெக்யர்மென்ட். இங்க இந்த இந்த யூடியூப் உடைய அப்டேட் என்னன்னா, மேக்கிங் அவேர்னஸ். இந்த மாரி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா, உங்க கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இது சார்ட் நாலேட்ஜ் மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? மார்க்கெட்ல சக்சஸ் ஆக முடியாது. இந்த சார்ட் நாலேட்ஜ் இப்ப எப்படியாங்க? இந்த இடத்துல மார்க்கெட் 4 நாள் கன்டினியூஸா மேல போச்சு. திரும்பவும் இங்க ஜிக்ஸாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த மார்க்கெட் ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல எந்த மாரியான ட்ரேட் செட்டப்ல நான் ஹோல்ட் பண்ணணும்? எத்தனை நாள் நான் ஹோல்ட் பண்ணணும்? எது வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணணும்?
அப்போ எப்படி ஹெட்ஜ் பண்ணணும், எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கு. எப்படி மணி மேனேஜ்மெண்ட் இதுவும் இதுவும் பார்ட் ஆஃப் த மென்டாரிங் தான். ஜஸ்ட் லைக் இதான்ப்பா சார்ட்ன்னு சொல்லிக் கொடுக்குறது. அவங்கள ப்ராப்பரா ட்ரேடரா கன்வெர்ட் பண்றதும் மென்டாரிங் தான். அப்போ இதெல்லாமே வந்து இங்க இங்க வந்து ஒரு ட்ரேடருக்கு வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணோம், பிரைமரியா ஒருத்தருக்கு என்ன தேவைப்படுது, இந்த மாதிரி மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் சென்டிமெண்ட்ஸ் நடக்கும்போது நம்ம அதுக்கு தேவையான ஒரு யூகம் அமைக்கணும்ல, ஸ்ட்ராட்டஜி பண்ணி அப்போ நம்ம நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு யூகம் அமைப்போம். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணும், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்துருச்சு, இங்க இருந்து ஒரு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் வந்தது, அப்படியே ரேலியை ஸ்டார்ட் பண்ணாதா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே பிளான் பியை நம்ம ரெடியா இருப்போம். கரெக்டா? இன்னைக்கு கீழே வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றோம் வச்சுங்களேன். மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணா, இப்போ என்னங்க பண்ணுது, இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வெளியில வருது. கரெக்டா? வெளியில வந்து ரேலி ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஆகும்? லாஸ் வரும். அப்ப அந்த லாஸ நான் வந்து அக்செப்ட் பண்ணணுமா? இல்ல நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி அந்த லாஸ் வராம நான் பார்த்துக்கணுமா? இல்ல மார்க்கெட் இந்த பக்கம் போகுது, மார்க்கெட் கூடவே நான் போய் இதுல ப்ராஃபிட்ல நான் வெளிய வருமா? இதெல்லாம் தான் ஒரு ட்ரேடர் பண்ணக்கூடிய பிராக்டிஸஸ். அப்போ இங்க சார்ட் நாலேட்ஜ் பிளஸ் ஹவ் டு டூ ட்ரேட் வித் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? மார்க்கெட்ல இருந்து முதல்ல அந்த ஃபியர் போகுது. அந்த ஃபியர் போகுது. அதே நேரத்துல நம்ம என்ன கிரீடா இருக்கக்கூடாது. இது வந்து மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருக்கு. நம்ம அதுல கிரீடா இருக்கக்கூடாது. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கிரீடை நம்ம என்ன பண்ணிடுறோம், அவாய்ட் பண்ணோம். அப்போ இது ரெண்டுமே நீங்க அவாய்ட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மார்க்கெட்டு அழகா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். கிளியருங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரொஃபைல். இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது நான் ஏன் இந்த பாக்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே போட்டே காமிக்கிறேன் அப்படின்னா, பாருங்க மார்க்கெட் எப்படிலாம் நமக்கு இருந்து வருது. இதுல இருந்து வெளியில போற டேட்ஸ் எல்லாமே நம்ம இந்த டேட்ஸ் எல்லாமே கான்டெக்ட் பண்ணி தான் இருக்கும். இதெல்லாமே கான்டெக்ட்ல இருக்கு உங்களுக்குல்ல. 31st இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல வரும்போது சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல அபோவ்ல கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்க. இங்க பிலோல எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து கான்ஃபிடன்ஸ் மூவ் ஆயிருக்கு, ஃபாலோ அப் இருக்கான்னு பார்ப்பேன். இப்போ இந்த இடத்துல அகைன் வந்து மார்க்கெட் ரேஞ்சில இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜா அது அந்தந்த இது வரும்போது அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ணிக்கணும், கான்டெக்ஸ்ட் பண்ண தெரியணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க லோ ஹை இங்க ஃபுல்லா பேலன்ஸ் ஆயிட்டு, இப்போ இங்க பிலோல என்ன பண்ணிச்சு மார்க்கெட் வந்த பிறகு 3 நாளா ஃபாலோ அப் ஆன பிறகு இங்க உங்களுக்கு ஃபர்தரா அகைன் வந்து ஒரு ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த ரேஞ்ச்ல இருந்து எப்படி மார்க்கெட் வெளியில போவோம் அப்படின்றதுக்காக நம்ம வெயிட் பண்றோம். வெளியில போகும்போது அது கரெக்டா கன்ஃபர்மேஷனா போதா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எவிடென்ட் பண்ணணும். கிளியருங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸாவே இந்த ரெஃபரன்ஸ் இங்க நோட் பண்ணி தான் இருந்தோம். அந்த ரெஃபரன்ஸுக்கு அப்புறம் இன்னியோட ஆக்ஷனையும் லைட்டா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு எப்படி வந்து ஒரு ட்ரேடர் வந்து அந்த இடத்துல அதை புரிஞ்சிருக்க முடியும் அப்படின்றத சொல்றேன். மார்க்கெட்டு இங்க ஓப்பன் ஆகி இதுவே ஒரு பேலன்ஸ் டே. ஓகேங்களா? இதுக்கு மேல அவங்களால போக முடியல. ரிவர்ஸ் பேக் ஆகும்போது இந்த பேலன்ஸ்க்கு பிலோல மார்க்கெட் அது வரும்போது இந்த இடத்துல எது அவங்களை ஸ்டாப் பண்ணோம், நேற்று என்ன வந்தது, பையிங் சிங்கிள் பிரிண்ட் ஸ்டாப். அப்போ இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை அவங்க என்ன பண்றாங்க, தாண்டி போறாங்க. இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. இது வந்து பர்ஃபெக்டா போதா என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, ஒரு பையிங் டெய்ல் இருக்கு. இப்போ இந்த பையிங் டெய்ல அவங்க கடந்தாங்களா? இல்ல. அகைன் இங்க என்ன இருக்கு, பிபிஓசி இருக்கு. இங்க ஒரு பேலன்ஸ் அவங்க கடந்தாங்களா? இல்ல. அப்போ இதுவும் நடக்கல, இதுவும் நடக்கல. மார்க்கெட் திரும்ப ஒரு பேலன்ஸ் தான் இங்க பண்ணிருக்கு. அப்போ நேத்து இங்க இருந்து போய் இப்படி பேலன்ஸ் பண்ணிச்சு, இன்னைக்கு கீழே இங்க வந்து பேலன்ஸ் பண்ணுது. அப்போ மார்க்கெட் ரேஞ்ச் தானே இருக்கு. கிளியருங்களா? அப்போ இது எப்போ இந்த இடத்துல டர்ன் ஆகுதுன்றத பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இன்ட்ராடேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதே மாதிரி எப்போ இங்கேருந்து மார்க்கெட் டர்ன் ஆகும்போது இந்த இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்படி தான் வந்து ஒரு ட்ரேடர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். சம் டேஸ் இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சம் டேஸ் ஹோல்டு பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க மார்க்கெட் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ இங்கே கான்டெக்ட்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் இப்போ நம்ம நோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த இடம் இன்னைக்கு ஒரு செல்லிங் டெய்லாக நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக? செல்லிங் டெய்ல் இந்த இடத்துல இந்த ஹை ஸ்டில் ஆக்டிவாக இருக்கு. ஓகேங்களா? இந்த சிங்கிள் பிரிண்ட்லாம் இன்னைக்கு மார்க்கெட் கிளியர் பண்ணியாச்சு. இந்த பேலன்ஸ்லாம் கிளியர் பண்ணிச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ப்ரொஃபைலே ஃபுல்லாகவே கிளியர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைலில் மிச்சம் மீதி இருக்கிறது என்னது, இந்த பர்டிகுலர் ஹை மட்டும்தான். ஓகேவா? அப்புறம் இந்த செல்லிங் டெய்ல் இருக்கு. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தான் போயிட்டு திரும்பவும் ஒரு ஸ்பைக் வந்துட்டு இங்கே போனதால இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸும் உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு நல்ல ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும்.
அப்புறம் இந்த பேலன்ஸுக்கு பிலோவில் மார்க்கெட் போகாதனால இந்த பர்டிகுலர் பேலன்ஸு கரெக்டான ரெஃபரன்ஸாக இருக்கும், லோவும் ரெஃபரன்ஸாக இருக்கும். இதை விட்டாச்சுன்னா இந்த லோ ஆக மொத்தத்தில் இது என்னது ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு பிலோவில் மார்க்கெட்டு ப்ராப்பரான ஒரு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் வராமல் நமக்கு என்ன பண்ண முடியாது. ஸோ எக்ஸாக்டாக 48,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் 48 கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகுதுன்னா 47,500 இந்த ரெண்டு லெவலுமே ரவுண்ட் நம்பருக்காக நம்ம எடுத்துக்கல. நம்ம ப்ரீவியஸாக ஜூன் மந்த் ரெஃபரன்ஸை ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இன்னொரு ப்ரொஃபைல் எப்படி இருக்குது உங்களுக்குன்னு பாருங்கள். 2 3 4 5 6 ஒரு ஆவரேஜான ஒரு பேலன்ஸ் தான் இருக்குது. இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு பி ஷேப் ஒரு ப்ரொஃபைலாக இன்னைக்கு இருக்குது. அப்போது இங்கே ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பி ஷேப் ப்ரொஃபைல் இங்கே ரிஜெக்ட் ஆகி அப்சைட் மார்க்கெட் போயிருக்கு. ஆனால் இன்னும் ஸ்டில் என்ன இருக்குது, இன்னும் ப்ராப்பராக இந்த ப்ரொஃபைல் வந்து இது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அக்செப்ட் ஆகலை. ஸோ we are வெயிட்டிங் ஃபார் அக்செப்டன்ஸ் ஃபார் டவுன் சைட். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதெல்லாம் தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். கிளியருங்களா? ஸ்டில் இந்த பிபிஓசி வந்து இங்கே பார்க்கும்போது கிளியரான மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு பேலன்ஸாக பார்க்கும்போது இந்த பேலன்ஸ் ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது. பேலன்ஸ் ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் இன் தி பேங்க் நிஃப்டி. வில் சி இன் தி நிஃப்டி. அப்போ நிஃப்டி ப்ரொஃபைல், அப்போ நிஃப்டி ப்ரொஃபைல் பார்க்கும்பொழுது நிஃப்டி ப்ரொஃபைல் பார்க்கும்பொழுது சேம் ஃபீல் தான் தெரியுதுங்களா. ஏற்கனவே நம்ம அந்த பேங்க் நிஃப்டி பேசினா அதே ஃபீல் தான் இங்கேயும் இருக்குது. கொஞ்சம் ரேஞ்சாக தான் மார்க்கெட் நமக்கு இருக்குது. தெரியுதுங்களா? இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். நான் டிபிஓ மேபி சரியாக செட்டப் பண்ணலையான்னு தெரியலன்னு பார்க்குறேன். ஓகே, மேபி ஐ கேன் புட் 5. ஓகே, ஸோ நேற்றோட கான்டெக்ட்டில் இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்த்த மாதிரி இது ஆல்ரெடி ஒரு ரேஞ்சில் டெவலப் ஆகிட்டு தான் மார்க்கெட் இருக்குது. இந்த டெவலப்லேருந்து இன்னும் ப்ராப்பராக இனிஷியேட்டிவ் நமக்கு ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றத நோட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ப்ரொஃபைலேருந்து அப்சைடில் மார்க்கெட் போக முடியல. ஓகேங்களா? அப்சைட் மார்க்கெட் போக முடியல அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிட்டு வரும். ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்ஸில் தான் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு இன்னைக்கு டவுன் சைடுக்கு வந்தது. இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போகல, ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்ஸில் தான் மார்க்கெட். தென் இந்த பேலன்ஸை தாண்டக்கூடாது. இந்த பேலன்ஸே மார்க்கெட் என்ன பண்ணாங்க, கரெக்டாக தாண்டினாங்க. இந்த சிங்கிள் பெண்ணை தாண்டிக்கக்கூடாது. இந்த சிங்கிள் பெண்ணை மார்க்கெட் கரெக்டாக தாண்டினாங்க. அகைன் இந்த பேலன்ஸை ஓவர் கம் பண்ணி கூட கரெக்டாக அதை ஓவர் கம்மும் பண்ணாங்க. ஓகேவா? ஃபைனலாக இந்த பர்டிகுலர் டெய்லில் போய் நின்னாங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். நின்ன பிறகு மார்க்கெட் இங்கே பேலன்ஸ் ஆகிடும்னு நினச்சோம். ஆனால் திரும்ப ஸ்பைக் வந்து அகெயின் இந்த ஹையை டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, லோவை கிளியர் பண்ண முடியல. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்த பிறகு இந்த லோவை என்ன பண்ணாங்க, கிளியர் பண்ணாங்க. ஆனால் அது வந்து அது லேட் ஸ்பைக்காக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ லேட் ஸ்பைக் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்னையோட கான்டெக்ட் பிரகாரம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னலாம் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு ப்ராப்பராக பண்ணுச்சு அப்படின்றத. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, கான்டெக்ட் வைஸாக நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்டு ஏதோ ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்துட்டே இருக்குது. நமக்கு அது வந்து என்ன பண்ணால் நம்ம பிரதர் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்ன பண்ணுது, அது நமக்கு ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துட்டே இருக்குது. இந்த இடத்துல நான் இருக்கேன், நான் இது பண்ணால் தான் அது பண்ணுவேன், அது பண்ணால் தான் இது பண்ணுவேன் அப்படின்னு வந்து அதுவாகவே நமக்கு வந்து ஒரு ரன்னிங் கமெண்ட் மாதிரி நமக்கு கொடுக்குது, ஒரு லாங்குவேஜ். இந்த கான்டெக்ட்ன்றது ப்ரிப்பரேஷன் இது. சார்ட்டுக்கும் நமக்கும் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் டெய்ல் வச்சா இங்கே போனியா, போகல, ஏன் போகல, இல்லை இந்த இடத்துல இந்த ஆர்டர் வந்திருக்கு. ஸோ வி ஆர் த கான்வர்சேஷன் பிட்வீன் சார்ட் அண்ட் அஸ். ஓகே, அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ட்ரேடிங்கை கான்செப்ட் பண்ண முடியும். அப்போ இந்த இந்த ஹையை இன்னைக்கு மார்க்கெட் கிளியர் பண்ண முடியல, ரிஜெக்ட் ரிவர்ஸ் எல்லாம் மார்க்கெட் உள்ளே வந்தாச்சு. அகைன் இந்த பேலன்ஸு, அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் பிரிண்ட்டையும் மார்க்கெட் கிளியர் பண்ணிட்டு இந்த டே ஃபுல்லாகவே மார்க்கெட் என்ன பண்ணாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த டேவோடைய ஒர்க்கு ஓவர். இல்லைங்களா? இப்போ ஸ்டில் மார்க்கெட் ஆக்டிவாக இருக்குது. இந்த டெய்ல் ஆக்டிவாக இருந்துச்சு, அந்த டெய்ல் என்ன பண்ணாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த டெய்லையும் மார்க்கெட் கிளியர். அப்போது ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா ரெஃபரன்ஸையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒன்லி இங்கே இருக்கிறது ஒரு பேலன்ஸு பெல்கோ ஃபார்மேட் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போது இங்கே டெவலப்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் இங்கே முடிஞ்சிருச்சு, நம்ம நோட் பண்ணோம் பெல்கோவில். அப்போது இவங்க டவுன் சைடு அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க. என்னது அட்டெம்ப்ட், டவுன் சைடு அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க. இந்த அட்டெம்ப்ட் என்ன ஆகணும், சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் என்ன உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும், ரிவர்ஸ் ஆகி வரும்.
ஓகேங்களா? ரிவர்ஸ் ஆகி வரும்போது இந்த லோக்கு இம்மிடியேட்டா இருக்கக்கூடிய சப்ளை எது? இந்த பேலன்ஸ் தான். இந்த பேலன்ஸுக்கு அபோவ்ல மார்க்கெட் ஸ்டே ஆகணும். அப்போ எக்ஸாக்ட்டா எங்க வருது? 23,300க்கு மேல மார்க்கெட் ஸ்டே ஆகணும். தென் இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் ஸ்டே ஆகணும். ஆகும்போது உங்களுக்கு மார்க்கெட் என்னது? இங்க இருந்து வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் மார்க்கெட் டர்ன் ஆகுது. புரியுதுங்களா? இதுதான் நமக்கு நாளைக்கு உண்டான கான்டெக்ஸ்ட். ஓகே, ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கலாமா? ஓகே, ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிங் வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதான் ஓகே, ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன்ல. ஓகே, இந்த டெய்லு இந்த ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணி இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இந்த ரெஃபரன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, இந்த ரெஃபரன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, இந்த ரெஃபரன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, இந்த ரெஃபரன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. அப்புறம் இந்த ரெஃபரன்ஸ்லாம் இன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்போ இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு புவர் லோ இருக்குது. ஆல்மோஸ்ட் அது எங்கே இருக்குது? அந்த டிமாண்ட் பாயிண்ட்டில் தான் இருக்குது. நம்ம இது வந்து அந்த ஜூன் மந்த்லேருந்து மார்க் பண்ண டிமாண்ட் பாயிண்ட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லேட் ஸ்பைக் இருக்குது. இந்த பேலன்ஸ் உங்களுக்கு இம்மீடியட் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். தென் இந்த டெய்ல் இதுக்கு வரைக்கும் போயிட்டு இங்கே வர முடியல மார்க்கெட்டில். இந்த பர்டிகுலர் டெய்ல் வந்து செல்லிங் டெய்ல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா இம்மீடியட்டாக இது என்ன இப்போ கரண்ட்டாக சப்ளையாக இருக்குது. இந்த சப்ளைக்கு மேலே நமக்கு என்ன பண்ணணும்? அக்செப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அக்செப்ட் ஆகும்போது அகைன் மார்க்கெட்டு அப்சைடுக்கு டேர்ன் ஆயிருக்கா நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் நிதானமாக சின்ன சின்ன ட்ரேட் மட்டும் எடுத்துகிட்டு அமைதியாக இருக்கணும். இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சாக எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன சொல்லுதுன்றதை நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பொசிஷன் ஆடிங்கோ பண்ணுறதா இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கணும். ஓகே, ஹோப் கிளாரிஃபைடு டீட்டெயில்ஸ். ஸோ ரெகுலராக நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டு வரோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். இது வந்து நேற்று வீடியோட கமெண்ட்ஸு. கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு புரியுது அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள். இது வந்து முந்தானத்தோட வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸே எதுவுமே இங்கே யாரும் போடலை. அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பாருங்கள், கமெண்ட்ஸே எதுவும் போடல. அப்போ உங்களுக்கு என்ன இதுலேருந்து கிடைச்சிது? வாட் யூ லேர்ன்ட்? இதில் ஏதாவது ஒரு ஹெல்ப்பிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? என்னது? இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். அப்போ ஒரு இன்ட்ராக்டிவ் இருந்தால் தான் நான் அந்த பாயிண்ட்டை அடுத்த நாள் அந்த பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாள் சொல்லிக் கொடுக்கவும் முடியாது, எல்லாத்தையும் ஒரே நாளில் கற்றுக்கவும் முடியாது. பிட் அண்ட் பீசஸாக இருக்குது. அப்போ இந்த டே பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் ஸ்ட்ரைக் ஆகும். அதை அங்கே எழுதுங்க. அதை அடுத்ததாக வரும்போது எனக்கு நான் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரக்கூடிய விஷயம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த சேனலுடைய அப்டேட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மோர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அங்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு உண்டான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். விருப்பப்படுறவங்க இங்கேருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். இங்கே டெஸ்டிமல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நீங்கள் அந்த கிரிட் வியூ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி போனீங்கன்னா வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து கிரிட் வியூ கிளியராக இருக்கும். ஒருத்தர் என்னென்னலாம் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த லிங்க் இருக்கும். ஒரு சிலர் வந்து வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை வீடியோஸாவோலாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? யூடியூப்பில் இந்த இடத்துல டெஸ்டிமோனியல்ஸாக பார்க்கலாம். ஓகே, இப்போது இங்கே வந்து புக்கை நான் உங்களுக்கு இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமோ இல்லை டீட்டெயில்ஸோ இல்லை இன்னும் நான் என்னங்க லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது, எனக்கு ஓகேவா, சம் கிளாரிஃபிகேஷன் ரெக்வயர்டாக இருக்குது, சம்திங் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த கூகுள் ஷீட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா? என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் இந்த கூகுள் ஷீட்டில் வந்து டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் சப்மிட் பண்ணிங்கன்னா வீல் கான்டாக்ட் யூ. ஓகேங்களா? இது வந்து ஒன் வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. அதுக்கான அப்பாயின்மெண்ட். இங்கே வந்து இது வந்து ரெக்குயர்மெண்ட். இப்போ நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து நீங்கள் ஏதாவது போடலாம், இல்லை இது ரெக்வயர்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஒரு ரெக்குயர்மெண்ட்டாக நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கும்போது அது எல்லாத்தையும் ஒரு கன்சால்டேட் பண்ணி நம்பர் ஆஃப் பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நடுவில் ஒரு வெபினாரில் வர வீடியோஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? அந்த டாப்பிக்கை ஒரு அடிஷ்னல் டாப்பிக்காக 10 டேஸ் ஒன்ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ இதெல்லாமே பார்த்தா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சம் இன்புட்ஸ் கொடுக்கும்போது தான் இங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் இல்லை ஓகே இதே போதும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், வி கேன் ஃபாலோ த சேம். ஓகேங்களா? அப்புறம் இந்த டெலகிராம் குரூப் வந்து எங்களுக்கு ஒன்று இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக நாங்கள் சேட்லாம் பண்ண மாட்டோம். பட் டீசென்ட் சேட்ஸ் அங்கே இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எங்களோட என்கேஜாக இருக்கலாம். அடுத்ததாக ஏதாவது மீட்டிங் ஏதாவது நாங்கள் பண்ணுறதா இருந்தால் அங்கே மீட்டிங் அப்டேட் அங்கே போட்டிருப்போம். அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் எங்கள் மென்டார்ஷிப் மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த ப்ராஃபிட் எதாவது எடுத்தாங்கன்னா அதை அங்கே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எதுவும் நாங்கள் போடுவோம், எல்லாம் மெம்பர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இதே சேனல் வந்து கான்டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் இங்கிலீஷ்லேயும் நாங்கள் வந்து டெய்லி ஒரு ஷார்ட் வீடியோவாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் இங்கே வியூஸ்லாம் கம்மி தான். இருந்தாலும் நாங்கள் அதை வந்து ஒரு டிசிப்ளினாக பண்ணணும்.
ஓகேங்களா? இங்க மெம்பர்ஸ் எல்லாம் கம்மியா, ஆனா டிசிப்ளினா இத நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்க பண்ணிட்டே வரோம். இத வந்து நீங்க வந்து தமிழ் தெரியாதவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், உங்க குரூப்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? தட் ஆல்சோ வி ஆர் பேரலலா பண்ணுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தமிழ் சேனல்லயே இங்கிலீஷையும் அப்டேட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் அந்த மாரி இல்லாம டிசிப்ளினா இது ஒரு இந்த லாங்குவேஜ்க்கு இங்க ப்ரிஃபரன்ஸ். இது வந்து ஜெனரல் லாங்குவேஜ் இங்க ப்ரிஃபரன்ஸ். இப்போ எங்களுக்கு டைம் இருக்கு. அதிகமா இங்க நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். இங்க இப்போதைக்கு கான்டெக்ஸ்ட் மட்டும் நம்போ அப்டேட் பண்றோம். அப்ப இதையும் நீங்க என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் உங்களுக்கு எங்க எங்க இருக்கு? இது இடத்துலயே இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்க உங்களுக்கு இருக்கோம். பிகாஸ் வி நீட் டூ ஹேவ் த டூ வே கம்யூனிகேஷன். சம் மோட் ஆஃப் இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான இதுல வந்து நாங்க எங்க வேலைய பார்க்க, நீங்க வேலைய பார்க்க, கிடைக்கிற நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, எங்களுக்கு என்ன தெரிய வரும்? ஓகே. இதெல்லாம் நாங்க நோட் பண்ணிட்டே வரும்போது, இதுக்கான ஒரு கன்டென்ட் பண்ணும்போது, பீரியாடிக்கலா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் அவர் சைட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். Again, trade preparation is very important. Focus and learn, complete the topic, be professionally handle the market. Okay. Happy trading. Bye. Thank you.